ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இஸ்ரேல் ஈரான் போர் நிலவரம் எந்த அளவுக்கு போயிருக்கிறது என்பதை பார்ப்போம். கிட்டத்தட்ட 900 சைட்ஸ் அமெரிக்க ராணுவம் வான்வழி தாக்குதல் மூலமாக ஈரானில் இருக்கக்கூடிய முக்கிய தளவாடங்களை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். 900+ சைட்டை அவர்கள் அது ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க. இரண்டாவது, தலைமை மொத்தமுமே 30 டாப் லீடர்ஸ், கிட்டத்தட்ட 35 டாப் லீடர்ஸ் கமாண்டர்ஸ் எல்லாமே ஈரான்ல இறந்து போயிருக்கிறார்கள். அவருடைய தலைவரான அல் கமினி அவர்களும் அவருடைய குடும்பத்தினரும் இறந்தது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ தலைமை அற்ற ஒரு நாடு அமெரிக்காவை எப்படி அவர்கள் எதிர்க்கிறார்கள் என்று தெரியவில்லை. அங்க இருக்கக்கூடிய பாக்கெட்ஸ் ஆஃப் ரெவல்யூஷனரி குரூப், IRCG என்று சொல்லக்கூடிய ஈரான் ரெவல்யூஷனரி குரூப், IRGC, இவர்கள் ஒரு சிறந்த படை வீரர்கள் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் அல்ல. ஆனா அது ஒரு குட்டி குட்டி ரெவல்யூஷனரி குரூப்ஸ். அவர்கள் இப்ப அந்த தலைமை பொறுப்பை ஏற்று ரிட்டாலியேட் பண்ணுவோம், நாங்கள் பழி தீர்ப்போம், எங்கள் தலைமையை கொன்ற அமெரிக்கர்களை பழி தீர்ப்போம் என்று மிகவும் வன்முறையாக அவர்கள் தன்னுடைய தாக்குதலை இப்போ ரொம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள், துரிதமாக ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரி. அதாவது அவர்கள் எப்படி பிளான் செய்ய வேண்டும், எப்படி அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கிளவுட் ஆந்த்ரோபிக் என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உபயோகப்படுத்தி ப்ரெசிஷன் பாம்பிங் என்ற அளவில் ப்ரிசைஸ் டார்கெட்டை அடிக்கிறார்கள். இந்த ஒரு டெக்னாலஜி அமெரிக்காவுக்கு ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது. அப்படித்தான் அவர்கள் அந்த இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்த உடனே அந்த தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அந்த இடத்துல அவர்கள் அந்த பில்டிங்கை ஈரான்ல போய் அடிச்சிருக்கிறார்கள், ப்ரெசிஷன் பாம்பிங் என்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி. அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, B1, B2 பாம்பர்ஸ், வான்வழி தாக்குதலை துரிதமாக நடத்தக்கூடியது. 2000 பவுண்டு வரைக்கும் பாம்பை கேரி பண்ணி அதை அந்த டார்கெட்ல கரெக்டாக துல்லியமாக அடிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வாய்ந்த அந்த ஃபிளைட்ஸ். பெண்களே அதை பைலட்டா ஓட்டி அதை உள்ள பூந்து அடித்திருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த கெப்பாசிட்டி வான்வழி தாக்குதல் இது போன்று ஈரான் கிட்ட கிடையாது. அது எல்லாரும் ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். இந்த டெக்னாலஜி அவர்கள் கிடையாது. அவர்கிட்ட மிசைல்ஸ் இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. 1200 மைல் வரைக்கும் போயிருக்கு, லெபனான் வரைக்கும் அவர்களுடைய மிசைல்ஸ்லாம் அனுப்பப்பட்டு இருக்கிறது. அது சிலதெல்லாம் சைனாலேருந்து கூட வந்திருக்கலாம், அவர்கள் அனுப்பிய இந்த மிசைலாக இருந்திருக்கலாம். ஆனால் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சைனாவுடைய சப்போர்ட்டோ ரஷ்யாவுடைய சப்போர்ட்டோ அப்படி பகிரங்கமாக அவர்கள் சப்போர்ட் இன்னும் அறிவிக்கவில்லை. அதனால நல்லவேளை அவர்கள் வந்திருந்தால் அது உலக போராக கூட மாறி இருக்கலாம். தெய்வாதீனமாக இவர்கள் இந்த போர்ல கலந்து கொள்ளாதனால ஈரானுடைய தோல்வியின் விளிம்பில் தான் இருக்காங்க. இன்னும் 1 வாரமோ இல்லை 2 வாரமோ மொத்த லீடர்ஷிப் எல்லாத்தையும் அடித்து அமெரிக்கா கைப்பற்றுவார்கள். மேலும் மிலிட்ரி ஆன் கிரவுண்ட் ஃபோர்ஸஸ் என்று சொல்லக்கூடிய கால்வழி காலாட்படை அவர்கள் அனுப்பி கண்டிப்பாக அவர்கள் பாலஸ்தீன்ல என்ன செஞ்சாங்களோ அதே மாதிரி இஸ்ரேல் இங்கே செய்வாங்க. இஸ்ரேல், அமெரிக்கா இவங்க செய்வாங்க. இவங்களுடைய போர் கப்பல்கள் ஈரானை சூழ்ந்து வளைத்துக் கொண்டது. லிங்கன் கப்பல் மிகப்பெரிய கப்பல். அது இவர்களால்